கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்பளமே தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 எஸ்எஸ்சி ஜிடியினுடைய கட் ஆஃபை பற்றி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு இதில் அப்ளை பண்ண ஒரு கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரண்ட்டை ஒரு 3 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். அது என்னென்ன கேட்டகரி, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு செட் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணவங்களுடைய மைண்ட் செட்டை இப்படி அவங்களுடைய மைண்ட் செட்டை வச்சு ஒரு 3 கேட்டகரி பிரிச்சிருக்கேன். நம்மகிட்ட கமெண்ட் அடிப்படையில் தான் இதை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்எஸ்ஜிடி கட் ஆஃப்க்கு எந்த ஒரு சேனல் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சேனல் பார்த்தாலும் எவ்வளோ தான் சேனல் பார்த்தாலும் உங்களுடைய கட் ஆஃப் இந்த வருஷம் நான் ஓரளவுக்கு ஒரு 30 நாள் கிட்ட நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இதுதான் கட் ஆஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இது உங்களுக்கு ஒரு அனலைசிங் கட் ஆஃப் மட்டும்தான். இது அதாவது நாங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுற ஒரு கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை நம்பிட்டு நீங்கள் இந்த கட் ஆஃப்னால எந்த சேனலுடைய கட் ஆஃபை நம்பிட்டு நீங்கள் இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய மார்க் நல்ல மார்க்காக இருக்குது, குட் மார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிடலாம். எல்லா சேனலையுமே உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்டபிளாக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அனலைஸாக ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. ஸோ அது உங்களுடைய ரியல் கட் ஆஃப் அல்ல. நீங்கள் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்லையும் நான் அதுக்கு நம்ம சேனலையும் தனியாக உங்களுக்கு எல்லா வீடியோலையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த 2024 எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்னதான் மார்க் 0.25 வச்சுருந்தாலும் கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு 100க்கு மேலே நிறைய பேர் 100க்கு மேலே போகணும்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு மார்க் இருக்கும். ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஏன் 2 காரணம் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இந்த எஸ்எஸ்சி ஜிடியினுடைய கட் ஆஃப் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியினுடைய இது கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒரு 3 விதமாக நம்மகிட்ட கமெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்த பிறகு, அதாவது ஃபிசிக்கலுக்கு அலோகேட் பண்ணுற ஒரு கட் ஆஃப் வந்த பிறகு நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீப்புள். அதே சமயத்தில் 2வது என்னென்னா கட் ஆஃப் ஒரு நல்ல மார்க்கு ஆனால் ரன்னிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு ஃபிசிக்கல் எப்படி கிளியர் பண்ணலாம் சொல்லிட்டு இது ஒரு செகண்ட் கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். தேர்ட் கேட்டகரினா இந்த 2024 எஸ்எஸ்சி ஜிடி ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருது, ஸோ அது எப்படி ட்ரை பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி படிக்கிறது, அவங்களுக்கான ஒரு ஃபுல்லாக ஒரு அனலைசிங்காக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வருஷம் இருந்த டஃப்பாக இருந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நம்ம, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இன்டெப்த்தாக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 2025 ஜிடியில் வர வீடியோவுக்கு உங்களுக்கு நான் இன்டெப்த்தாக கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த 2024 எஸ்எஸ்சி ஜிடி ஃபெயில் ஆனவங்கள நிறைய பேருக்கு வயசும் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணலாம், அடுத்து என்னென்ன எக்ஸாமுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கும் உங்களுக்கு தனியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ வாங்க, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 26,146 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 918 வேகன்சி தான் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் 918 இருந்தாலும் ரேஷியோன்னு அடிப்படையில் ஒரு 1:9ங்கிற ரேஷியோவில் தான் நம்மளுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1:9 கொண்டு நீங்கள் அதில் 9:9 வேகன்சியில் உங்களுடைய ஒரு வேகன்சி இருந்தாலும் போதும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற மார்க்கும் சரி, நீங்கள் அதோடய நல்ல மார்க் இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு ஓரளவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி கம்மி தான், ஆனால் ரேஷியோ இந்த அடிப்படையில் எடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஓட் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஓட்டிங் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 1300 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓட் பண்ணது அடிப்படையில் நான் நம்ம உங்களுடைய டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள், அந்த 2024 எஸ்எஸ்சி ஜிடி ஸ்கோர்னு. ஸோ 45லேருந்து 50 மார்க் ஒரு 23% பேர் வாங்கியிருக்காங்க. 51லேருந்து 65 பேர் 39% பேர் வாங்கியிருக்காங்க. 66லேருந்து 75% 66 மார்க்லேருந்து 75 மார்க் வரைக்கும் 18% வாங்கியிருக்காங்க. 76 மார்க்லேருந்து 85 மார்க்கில் ஒரு 11%, 85 மேலே ஒரு 9% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவ்வளோ தான் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000-6,000 பீப்புள் மேலே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்னும்
நம்ம சேனலை ஓட் பண்ணாங்கன்னா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்தால் இப்போதைக்கு வந்து ஓட் பண்ணதை வச்சு நான் ஒன்று சொல்ல போனால் இது வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா டெலிகிராம் சேனலு அப்புறம் ஹிந்தி சேனலு, ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி தான் வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால் எல்லா சேனலையுமே அதிகமாக தான் மார்க் போடுறாங்க. சில 1-2 சேனல் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சிக்குன்னு சொல்லி தனியாக சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அவங்க லாஸ்ட் இயர் சொன்ன கட் ஆஃப் வச்சு இந்த வருஷம் சொன்ன கட் ஆஃப் சரி ஒரே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ மார்க் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இடபிள்யூசி கேண்டிடேட்டு, பிறகு அதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிடேட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு கட் ஆஃப் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிங்கன்னு. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மகிட்ட மெஜாரிட்டியாக நம்மகிட்ட ஓபிசி ஸ்டூடெண்ட்டும் யூஆரும் எஸ்சி ஸ்டூடெண்ட்டும் அதிகமாக கட்டனால தான் அவங்களுக்கு நான் லாஸ்ட் உள்ள வீடியோவில் கட் ஆஃப்லாம் அவங்கள பற்றி போட்டிருந்தேன். ஸோ இடபிள்யூசி கேண்டிடேட் இருக்காங்க தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எஸ்எஸ்சி ஜிடி கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு யூஆருக்கு 50 ப்ளஸும், ஓபிசிக்கு 45 ப்ளஸும், எஸ்சிக்கு 40 ப்ளஸும், இடபிள்யூசிக்கு 45 ப்ளஸும், எஸ்டிக்கு 40 ப்ளஸும் வந்திருக்குது. ஸோ இந்த கட் ஆஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு ஓட் போய் இந்த லேடிஸை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லேடிஸ் ஆஸ்பிரண்ட் வந்து அவங்கள வச்சு நான் உங்களுக்கு நான் அந்த ப்ரெடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நிறைய சேனல்லையும் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் மார்க் ப்ரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இது வந்து உண்மையான கட் ஆஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எந்த விதத்திலும் நான் 100% உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இது ஓரளவு வந்து உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் இருக்கும். ஸோ இந்த மார்க்குக்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இதில் வந்து 90 மார்க் மேலெலாம் கேட்டிருந்தீங்க லேடி, அதாவது கேர்ள்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க்குக்கு மேலே நான் வச்சுருக்கேன், சிஎஸ்எஃப் கிடைக்கும்னு கேட்டிங்க. நல்லா அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். கேர்ள்ஸுக்குலாம் எப்படின்னா ஒரு 80க்கு மேலே 80க்கு மார்க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்எஃப்பே நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் சிஎஸ்எஃப் மட்டும் நீங்கள் பார்த்தா நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் மெயின்டைன் ஒர்க் பண்ணாலே போதும், கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட மேல் கட் ஆஃபையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எஸ்எஸ்சி ஜிடி கட் ஆஃப் வந்து மேலுக்கு வந்து யூஆருக்கு பார்த்தோம்னா 65 ப்ளஸும், ஓபிசிக்கு வந்து 60 ப்ளஸும், எஸ்சிக்கு வந்து 55 ப்ளஸும், இடபிள்யூஎஸ்க்கு 45 ப்ளஸும், எஸ்டிக்கு 56 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மகிட்ட ப்ரெடிக்ட் பண்ண மேலோடைய கேண்டிடேட், அதாவது நம்மளுக்கு ஓட் பண்ணியிருந்த மேலோட கேண்டிடேட்டை வச்சு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த அளவு கட் ஆஃப் வரும் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா 50 ப்ளஸ்ஸு, நான் 45, ஸோ 55, நான் 60க்குள்ளே இருக்கிறேன், என்னால் ஓபிசி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணலாமா என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நார்மலைசேஷன் ஆணுச்சுன்னா ஒன்று இருக்குது, நார்மலைசேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மார்க் வந்து மைனஸ் மார்க் கம்மினால குறைஞ்சது நிறைய பேர் வந்து 60 ப்ளஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 50, நீங்கள் 45 இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ 49க்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து யோசிச்சாலே போதும். இல்லை சார் நான் 49 தான் இருக்கேன், என்கிட்ட என்சிசி மார்க்கு, ஸ்போர்ட்ஸ் மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு ஃபிசிக்கல் நான் நல்லா பண்ணிடுவேன் சார் அப்படி சொன்னீங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம் கட்டாயமாக, உங்களுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர்ட்ட என்சிசி இருக்காது, ஸ்போர்ட்ஸும் இருக்காது. ஸோ அவங்களாம் நீங்கள் வந்து 45 மார்க் 49 மார்க்குன்னா நீங்கள் 2025 எஸ்எஸ்சி ஜிடியை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்கிட்ட வந்து என்சிசி மார்க் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோடைய என்சிசி மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு நான் உங்கள் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்து 8 மார்க்கும், பி சர்டிஃபிகேட் வந்து 4.8 மார்க்கும், சி சர்டிஃபிகேட் 3.2 மார்க்கும் இதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ எப்படி இந்த என்சிசி வந்து ஆட் ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இதில் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய எக்ஸாமோடைய மார்க்கையும் இதையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கேர்ள்ஸோ பாய்ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த மார்க்குக்கு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த என்சிசி மார்க்கை சேர்த்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வருதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கட் ஆஃப் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு மார்க் வந்துச்சுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணலாம், உங்களுக்கும் ஒரு 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன கட் ஆஃபுக்கு நீங்கள் என்சிசி மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் 100% ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த பேஜில் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா
நெக்ஸ்ட் பார்ப்போம்னா ஃபிசிக்கலுக்கு தான். ஃபிசிக்கலுக்கு வந்து நிறையா இப்போ 2வது கேட்டகரி பீப்புள் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிச்சிட்டோம். அதாவது கட் ஆஃபுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போ முழுசாக உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுவே உங்களுக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனலைசிங் மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 30 நாள் கிட்ட நான் அனலைஸ் பண்ண வீடியோஸ் தான் இது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடிஸ் 2 ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம சேனல் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய ஹிந்தி சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப் வந்து குட் மார்க்கு ரன்னிங் எப்படி கிளியர் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கிற 2வது செட்டு பீப்புளை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் நம்ம கிளியர் பண்ணணும். அதுவும் இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது. இன்னும் 30 நாள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 30 நாள் ஒரு 40 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னா மேலே வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஜூனில் கூட வைப்பாங்க, அதுவும் ஸ்டார்டிங்கில் வச்சுருவாங்க. ஜூன் ஸ்டார்ட்டில் எப்படி நான் 100% சொல்கிறேன் அப்படின்னா மேலே வைக்கிறது ஒருவேளை எலெக்ஷனால் தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் தயாராகணும். அதுவும் ஒரு மாதத்தில் தயாராகணும். ஒரு மாதத்தில் தயாராகிறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மெதுவாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டக்குன்னு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த 30 நாளில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது ஒரு ரிசல்ட் கட்டாயமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃபிசிக்கல் வந்து இன்னொரு ஒரு 30 நாள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 10 நாள் இருக்குன்னா நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ட்ரா அந்த லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதுவும் 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த 1 மந்த்துக்கு வந்து நோ ஆயில், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத கொழுப்பு ஐட்டங்களை நீங்கள் சாப்பிட தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா புரதமான ஒரு ஹை நியூட்ரியன்ஸ் உள்ள சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 4 வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வாரத்துக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் என்னென்னா 1 வீக்குள்ளே நீங்கள் 5000 மீட்ரு வந்து வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னு, நல்லா ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லலை. நல்லா ரன்னிங் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து நான் 4வது வீக் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் என்னால் ஓடக்கூட முடியலை, 5 கிலோமீட்டர் என்னால் தொட முடியல, ஒரு 3 கிலோமீட்டர் கூட என்னால் ஓட முடியலைங்கிறவங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீக் 5000 மீட்ரு வந்து வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக 5000 மீட்ரு வாக் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு 200 ஸ்கிப்பிங் வந்து மஸ்ட்டாக நீங்கள் போட்டுருங்க. அதேமாதிரி 2வது வீக்கில் வந்து 3000 மீட்ரு வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ 3வது வீக்கில் வந்து 5000 மீட்ரு ரன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டைமிங் நான் வைக்க சொல்லலை. ஸோ ஆனால் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரணும் ஸ்கிப்பிங். ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் 200 ஸ்கிப்பிங் போட்டிங்கன்னா 2வது வீக்கில் 400 ஸ்கிப்பிங் போடணும். அடுத்து ஒரு 500 ஸ்கிப்பிங். இதை மட்டும் 3 வீக் வரைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 வீக்கு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய உடம்புல உங்களுக்கே மாற்றம் தெரியும். 4வது வீக்கில் வந்து நீங்கள் கட்டாயமாக டைமிங் வைக்கணும். ஸோ இந்த டைமிங் வச்சு 5000 மீட்ரு ரன் பண்ணணும். ஸோ தினமும் ரன் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தினமும் ரன் பண்ணால் மட்டும்தான் இருக்கிற ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் ஓட முடியும். அதாவது என்னால் தினமும் 5 கிலோமீட்டர் என்னால் ரன் பண்ண முடியல, கால் ரொம்ப வலிக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐஸ் க்யூப்பு அந்த மாதிரி நீங்கள் இப்போ அந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து அந்த ஒத்தனம் கொடுத்து நீங்கள் அந்த ரன்னிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளே ரன்னிங்கு இந்த ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மேலேயோ ஜூன்லேயோ வர இந்த ஃபிசிக்கலை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த ரன்னிங்கில் வந்து ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்ம வீடியோவில் சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எப்படி ரன்னிங் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான நம்ம இந்த வீடியோவும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஃபிசிக்கல் எப்படி ஆரம்பிக்க, எப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஃபிசிக்கலை கண்டிப்பாக ஸ்கோர் கொண்டு வரலாம். ஃபிசிக்கலை ஓடையே முடியலன்னா கூட கண்டிப்பாக ஸ்கோர் கொண்டு வரலாம். இந்த வருஷம் லாஸ்ட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி 50 டேஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு 30 நாள் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் ஒரு 30 நாள் போக ஒரு 10 நாள் கிடைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறதுக்கான வாய்ப்பும் சரி, ஜூனில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து
அடுத்த எஸ்எஸ்சி ஜிடி வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே முடிக்கணும். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த நடுவில் ஒரு 30 நம்மளுக்கு லாஸ்ட் இயர் 30ஆம் தேதி மே 30 நினைக்கிறேன். ஆமாம், சாரி மே 30 சொல்லலாம். நான் லாஸ்ட்டு போன மாதம் 30ஆம் தேதி எக்ஸாம் வந்து சென்ட்ரல் ரீஜனுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் ரீஜனுக்கு கண்டக்ட் பண்ணுறனால தான் நம்மளுக்கு இந்த டைம் கொஞ்சம் அதாவது இந்த நம்மளுக்கு வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண லேட் ஆச்சு. ஸோ அதை அவங்க ஒரு காரணமாக பார்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு மாதம் கொடுக்குறதே பெருசு. ஏன்னா நம்மளுக்கு 2025 ஜிடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இந்த 2024 ஜிடிக்கு ஒரு 6 மாதம் கேப் எப்போவுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் சீக்கிரம் வைக்க தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ரன்னிங் இதெல்லாம் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தோம்னா அப் டவுனு பிறகு புஷ்அப்ஸ் இந்த மாதிரி இருக்குது தினமும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் புஷ்அப்ஸ் வந்து உங்களை எடுக்க சொல்கிறேன்னா, ரன்னிங் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் தினமும் ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புஷ்அப் ரன்னிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து அதாவது உங்களுடைய நெஞ்சு சைடு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்போங்கும்போது உங்களை நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய ஜஸ்ட்டு சைடில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சைஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் சைடும் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரன்னிங் போய்ட்டு வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம்னா ஒரு ஸ்கிப்பிங்கு, இன்னொன்று வந்து புஷ்அப்ஸு, இன்னொன்று அப் டவுன். இந்த 3 வீடியோவும் நம்மளுக்கு வந்து தனியாக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் எங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த ரன்னிங்கு ப்ளஸ் இந்த 3 ஒர்க் அவுட்டு இது மட்டும் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 நாளில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் எடுக்கணும். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்பலாம் வீடியோ பார்க்க வேணாம். நீங்கள் ஃபிசிக்கலுக்கு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டையும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வாங்க. முக்கியமாக காஃபி, டீ இந்த மாதிரி எதுவுமே குடிக்காமல். ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபிசிக்கலை நம்ம அழகாக அச்சீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் தினமும், அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தினமும் நீங்கள் உங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் நீங்கள் வச்சு தினமும் வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம சொன்ன மார்க்குக்கு நீங்கள் இருந்தீங்கனாலே ஓரளவு நீங்கள் வந்து இந்த மார்க் இருந்தாலே ஓரளவு ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது கேட்டகரி நம்ம பார்ப்போம். இப்போ 3வது கேட்டகரி பீப்புள்னால் யாரை சொல்கிறேன்னா 2024 எஸ்எஸ்சி ஜிடி வந்து ஃபெயில் ஆனவங்களாக நான் சொல்கிறேன். அதுவும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் 2024 ஜிடியை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அதுக்கு எப்படி போகலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2024 ஜிடியை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ மைனஸ் மார்க் வந்துட்டு கட்டாயமாக இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இப்போ ஒரு 4 மடங்கு உங்களுக்கு 4 இல்லை 10 மடங்கு உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாத ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியிலே இப்போ வந்து கிடைக்காம நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த 2025 எஸ்எஸ்சி ஜிடி வந்து 2024 வரையும் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக மாட்டா, கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷம் எஸ்எஸ்சி ஜிடியோடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு வருஷத்தோடைய இன்க்ரீஸும் ஆகிட்டே இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 45 எடுத்தவங்க முதற்கொண்டு எஸ்எஸ்சி ஜிடியில் உள்ள செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 55 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 2 மார்க்காக இன்க்ரீஸ் ஆகி இப்போ இந்த வருஷம் 60 மார்க் கிட்ட வந்துட்டு. ஸோ இனி அடுத்த வருஷம் இதோடையும் அதிகமாக தான் இருக்கும். 0.25 கொண்டு வந்தனால நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை கொண்டு வந்துட்டால் தமிழ் ஆஸ்பிரண்ட்டும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி காம்படிஷன் நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கும். ஸோ நார்த் இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்கள்ட்ட எப்போவுமே காம்படிஷன் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இதில் இன்னும் எஸ்எஸ்சியில் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வர 2025 எஸ்எஸ்சியை வந்து கிளியர் பண்ணணும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சொல்கிற விஷயத்த ஒவ்வொன்றே நீங்கள் நோட் பண்ணுங்கள். 2025 எஸ்எஸ்சி ஜிடியை நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2025 எஸ்எஸ்சி ஜிடி வந்து அப்ளை டேட் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி செப்டம்பர் 27ஆம் தேதி க்ளோசிங் டேட் ஆக போகுது. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் இருக்குது. ஆனால் எக்ஸாம் வரதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் இருக்குது. கிட்டத்தட்ட நான் தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரம் நவ் 8 மந்த்னு சொல்லி போட்டிருக்கேன். எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அதாவது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும், ஏன் இந்த வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் டிசம்பரில் ஆரம்பிக்காங்கன்னு. ஸோ ஏன்னா இந்த கொரோனானால இந்த எக்ஸாம்லாம் தள்ளி போனனால ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2024 உங்களுக்கு வச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா இது 2024 எஸ்எஸ்சி ஜிடி தான். ஸோ இதை வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ 2025 ஜனவரி வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாமு. ஸோ சொல்லப்போனால் இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 4 மாதம் டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்எஃபே நீங்கள் உள்ளே இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த தெளிவாக வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி காலண்டரில் விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வராது சார் சொல்லுவீங்க. ஸோ எலெக்ஷன் வராது சொல்லுவீங்க. ஸோ அது அவங்களுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷனை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு வந்து கிட்டத்தட்ட 24 ஆகஸ்ட் 2024 27 செப்டம்பர் 2024 வரப்போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு டேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் பார்க்கலாம். இந்த காலண்டரையும் நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய் பாருங்கள். இல்லைனா எஸ்எஸ்சி காலண்டர் 2024 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முக்கியமாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து யார் முதல்ல அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே அவங்க அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய டிஸ்பிளேயில் பார்த்துட்டு பாருங்கள். இந்த பீப்புள் கேட்டகரியில் உள்ளவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டு உள்ளது நண்பா ஓபிசின்னு சொல்லி ஓபிஎஸ்ன்னு தப்பாக விழுந்துட்டு. ஸோ இதை வந்து மட்டும் கரெக்ஷன் பார்த்திக்கோங்க. இது ஓபிசி, இது வந்து எஸ்சி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 23 வயசில் இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2002 ஜனவரி 2006 இருக்கவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிஇசி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 ஜனவரி 1999 ஜனவரி 2026 வரைக்கும் இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட் வந்து 18லேருந்து 28 வயசு இருக்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1997 ஜனவரி 2006 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அஃபிஷியல் கிடையாது. இது வந்து போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் நம்ம ஒரு 1 இயர் கூட்டியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அஃபிஷியலாக வந்தப்பறம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டார்ட் பண்ணவங்க சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் வருமா, இல்லை எக்ஸாமோடைய மார்க் பேட்டர்ன் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷமும் இந்த 0.25 கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ரீசனிங் அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 20 மேக்ஸிமம் மார்க் 40 வரும். அதே மாதிரி ஜிகே பொறுத்தவரை 20 மேக்ஸிமம் மார்க் 40 வரும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் 20 அதே மாதிரி 40 மார்க்கும், இங்கிலீஷ் வந்து 20 மார்க்கும் அதே மாதிரி 40 மார்க் வரும். மொத்தத்தில் நம்மளுக்கு இந்த 80 கொஸ்டினுக்கும் கிட்டத்தட்ட 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. கட்டாயமாக இந்த 80 நிமிஷத்தில் நம்ம 60 நிமிஷத்தில் டைம் கீப் அப் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷை விடுங்க, ஜிகே நம்ம முடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற ஒரு 50 நிமிஷம் டைம் பார்த்திங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் முக்கியமாக நிறைய பேர் இந்த எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியானதுக்கு அத்தனை பேர் காரணம்னா டெஸ்ட்டு வந்து போடாமட்டது மெயின் காரணமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது டெஸ்ட் புக்கில் ஆப்பில் ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்கன்னா டெஸ்ட்டு போட்ட உடனே அதோட கரெக்ஷன் யாரும் பார்க்க மாட்டேங்கிங்க. அது வந்து 2வது காரணமாக இருக்கும். 3வது ரீசன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு என்ன பண்ணனே தெரியாமல் எக்ஸாமில் தப்பு விட்டவங்க இருந்திருக்கீங்க. ஸோ அவங்க தான் ஒரு 3வது கேட்டகரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன புக்கு படிக்க சார், நான் இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுங்க, ஃபோனில் நான் பேசிக் படிச்சுக்கிடுவேன், ஆனால் வந்து யூடியூப்பில் பேசிக் நிறையா இருக்குது, ஸோ அதை படிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கேன் நம்ம சேனல்லையும், பேசிக்கை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 மார்க்குக்கு மேலே கட்டாயமாக ஷுவராக எடுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா புக்குன்னு பார்த்தோம்னா பினாக்கிளையில் நீங்கள் மேக்ஸும் ரீசனிங் வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்தோன்னே வாங்கிக்கோங்க. இப்போமே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அந்த புக்கை பார்த்தோன்னே பயந்துருவீங்க. அதனால் பேசிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ரீசனிங்கில் A to Z வரை கவர் பண்ணுங்கள். மேக்ஸில் A to Z வரையும் கவர் பண்ணுங்கள். மேக்ஸ் கட்டாயமாக மறக்கிற சப்ஜெக்ட். மேக்ஸில் கட்டாயமாக எல்லாருமே தப்பு பண்ணுறது ஒவ்வொரு விஷயம். ஆனால் அந்த மேக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதாவது மேக்ஸை வந்து பேசிக்காக கவர் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுங்க. ரேஷியோவில் வந்து எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றா இன்டெப்த்தாக ஒவ்வொன்றா படிங்க. படிச்சுட்டு A to Z வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அதாவது ஏபிசின்னு சொல்லி ரேஷியோ கேட்பாங்க. அந்த ரேஷியோவில் இருந்து இன்கம் வரைக்கும், இன்கமில் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த காயின் ரேஷியோ இந்த மாதிரி இருக்குது. அத்தனை இதையும் கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4 டேஸுக்கு 4 நாளாக பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆப்டிடியூடாக. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுனிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங் ஓரளவு உங்களுக்கு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் பினாக்கிளையோ இல்லை கிரண் புக் வந்து பப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எதுவும் போடலை. மேக்ஸிமம் நீங்கள் பினாக்கிளை வாங்கினா கூட ஓகே தான். அது வாங்கி 6th எடிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எடிஷனை வாங்கி நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் எல்லாருக்குமே பெரிய ஒரு பிரச்சனைனா இங்கிலீஷ் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது புரியாது, எரர் கண்டுபிடிக்கும் போது கஷ்டப்படுவாங்க, ஒக்காபுலரி சுத்தமாக வராதுன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு வந்து பிளாக் புக் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கையும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் புக் அவ்வளோ இருக்கே படிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் புக்கில் வந்து 1600 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி இது அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன்லாம் இருக்கும் நிறையா. நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு சொல்லி ஒரு 200 மட்டும் இருக்கும். நீங்கள் அதை படித்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் 1200 இப்போ இருந்து ஒரு நாளைக்கு 5 மட்டும் படிச்சுட்டு வந்தால் கூட அந்த எக்ஸாம் இன்னும் 8 மாதம் இருக்குது, அழகாக நீங்கள் முடிச்சிடலாம். சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட்டுன்னு இருக்கும், கேனிபல்னு இருக்கும். ஏத்திஸ்ட்னா மதத்தை நம்பாதவர், கேனிபல்னால் ஹியூமன் ஃப்ளஷ், மனித கறியை சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாலியாக படிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் பின்னாடி கண்டிப்பாக கொண்டு வரேன் இந்த மாதிரி வீடியோ. கிராமரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதாவது சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரினா என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நான் இந்த வருஷம் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒன்று வந்து ஒக்காபுலரியில் வந்து இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுபோக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படிக்காதவங்க கூட ஓரளவு வாசிச்சானா கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரிங்கிற விஷயம் தான் கிராமரில் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் வெர்பை வச்சு நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அது நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸ் கவர் பண்ணுவோம். கவர் பண்ணி முடித்து கடைசியில் வரும்போது கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் லூஸ் அண்ட் அரிகண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க. ரொம்ப ஸ்கூல் புக்ஸே ஓரளவு ஓகே தான். ஸ்கூல் புக்ஸை படித்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகும். இல்லை லூசண்ட் படித்தா தான் எங்களுக்கு பாஸ் ஆக முடியும் யாரோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லூசண்டை பார்த்தீங்கன்னா அதை வந்து படிச்சுக்கிட்டே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய புக்கு. தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், படிக்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ரீடிங் ஆபிலிட்டி நிறையா இருக்குது. ரீடிங் ஆபிலிட்டி நிறையா இருக்குன்னா நீங்கள் லூசண்டாக அரிகண்டை வாங்கலாம். ஆனால் ரீடிங் ஹேபிலிட்டி நிறைய ரொம்ப இல்லாதவங்களாம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்ஸே கவர் பண்ணலாம். சார் ஸ்கூல் புக்ஸே என்னால் படிக்க முடியாது, அதுவும் நிறையா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் எடுங்க, சும்மா ஒரு கதையாக கேளுங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதையாக கேளுங்க. மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாத்தையும் வீடியோஸ் நிறைய கதையை கேளுங்க, போதுமானது. இந்த ஜிகேக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து அதே மாதிரி தான் நீங்கள் அதையும் நீங்கள் ஒரு கதையை கேளுங்க. டான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆந்திர பிரதேசத்தோட டான்ஸ்னால் அந்த மாதிரி ஒரு கதையாக கேளுங்க. விசா உற்சவம்னு சொல்லி ஒரு நிறையா டான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டான்ஸையும் நீங்கள் கதையாக கேட்டிங்கன்னா ஓரளவு ஸ்டாட்டிக் ஜிகேயும் ஓரளவு ஓகேயாக இருக்கும். ஸோ இது புக்குக்கு இவ்வளோ தான் நண்பன். இந்த புக்கெலாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் சீரிஸ். முக்கியமாக எல்லாருமே பண்ண மிஸ்டேக் வந்து 2024 எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து நம்மகிட்ட கீழே கமெண்டில் போட்டவங்களே அத்தனை பேரும் டெஸ்ட் சீரியஸ் வந்து போடலை சார், அதனால தான் என்னோடய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து 100%. ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய மார்க் எவ்வளோ வரும்னு தெரியும். எதில் நம்ம தப்பு பண்ணுறோம், ஸோ ஒரு ரேஷியோவில் தப்பு பண்ணுறோமா, ஸோ அந்த டாப்பிக்கை முதல்ல இருந்து பார்க்கும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் தான் உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். டார்கெட் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை பேருமே உங்களுடைய கட் ஆஃப் வந்து கட்டாயமாக 100க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சும்மா நீங்கள் வந்து ஒரு 60 மார்க்கு 70 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது.
100 மார்க்குக்கு மேலே போயிருங்க. ஏன்னா 0.25 ஆக்குனதுலேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் உள்ளே வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் எழுதுனாங்கன்னா கிளியர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் எழுதுனதில் நிறைய பேர் வந்து படிக்காதவங்களை நானே கேள்விப்பட்ட வரைக்கும் படிக்காதவங்க, அதாவது எல்லாத்தையும் அட்டன் பண்ணவங்க முதற்கொண்டு நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 100+ எடுக்கணுன்னா நல்லா வந்து நீங்கள் படிக்கணும். அதே சமயத்தில் நம்ம டெஸ்ட்டு புக்கிலையோ ஏதோ ஒரு புக்கில் அதே மாதிரி அவசரப்பட்டு யாரும் இப்போவே எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், இந்த எக்ஸாம்லாம் முடியட்டும். ஸோ முடிஞ்ச பிறகு கரெக்டாக அந்த உங்களுக்கு புக் எல்லாத்தையும் பேசிக் எல்லாத்தையும் படித்து முடிங்க. படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு சீரியஸு புக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இப்போமே எடுத்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ இதை பண்ணவோ அதை பண்ணவோன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடுத்த வருஷமும் 2025 எஸ்எஸ்சியில் வந்து என்சிசியில் வந்து மார்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதை தான் இந்த இதில் வந்து அந்த 2024 கொண்டு வந்ததை ரிட்டன் கொண்டு வந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் ஆட் ஆகும். ஸோ அடுத்த வருஷமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ இதை மட்டும் நம்பிட்டு நம்ம மார்க் வந்து கரெக்டாக 30-40 எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்தால் தான் மற்றவங்களோடைய உங்களுடைய போட்டிகள் இருக்கும். ஸோ என்சிசி மார்க் இல்லாதவங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாம். உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக 100 மார்க் மேலே வைங்க, கண்டிப்பாக சிஎஸ்எஃப் கிடைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு த்ரீ செட் ஆஃப் பீப்புளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் வந்து 3வது கேட்டகரி உள்ள பீப்புளை வந்து இன்னொரு கேட்டகரியாகவும் பிரிச்சுன்னா அதுதான் இந்த வருஷம் ஏஜ் இல்லாதவங்க, அத்தனை பேர் மார்க் கம்மியானவங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் 25 முடிஞ்சிருக்கும் சில ஓபிசிக்கு, சிலருக்கு வந்து 29 பிறந்திருக்கும். இது எஸ்சி ஸ்டூடெண்ட்டு, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஆருக்கெலாம் அந்த வயசு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வயசு தாண்டினதுனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸாம் நான் உங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் சர்வீஸ் தான் நான் போவேன், வேறு எந்த சர்வீஸும் போக மாட்டேன். எஸ்எஸ்சி ஜிடி என்னால் ஏமாக இருந்துச்சு, இப்போ அது கிடைக்கல. இப்போ நான் அடுத்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் சார், என்ன ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஆர்பிஎஃப்பும் டிஎன்எஸ்ஆர்பியும் அதுக்கப்புறம் வந்து ரயில்வேயும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஆர்பிஎஃப் போட்டிங்களா, ஏன் ரயில்வே போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், ரயில்வேயில் வந்து குரூப் டி வருது. ஸோ அதுபோக இன்னும் 2 போஸ்ட் வருது. ஸோ நான் வந்து டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்து போகணுன்னா அந்த ஆர்பிஎஃப் டிஎன்எஸ்ஆர்பியும் நீங்கள் உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரயில்வேயில் குரூப் டியை வச்சுக்கலாம். குரூப் டிக்கும் சிலபஸ் ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபிசிக்கல் இருக்கிற ஒரு 3ஐயும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த 3 எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒரு 25,000 வேகன்சிக்கு மேலே இந்த 3லேயும் வருது. ஸோ இந்த வயசு போனவங்க அத்தனை பேர் இந்த எக்ஸாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய கண்டிப்பாக கிளியர் ஆகும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ். நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரி உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்தாச்சு. தெளிவாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டு, நிறைய பேரோட சந்தேகம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து இதிலே உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு கட் ஆஃப் பற்றி சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. எனக்கு இதுக்கு மேலே கம்மியாக வைக்க முடியாது. ஏன்னா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு கொடுத்தது நிறைய பேர் சேனலை நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் வந்து தன்னுடைய மார்க்கை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சைடில் கேட்டது வரைக்கும் மார்க் அவங்க சொன்னது வரைக்குமே இந்த மாதிரி மார்க் தான் வருது மேக்ஸிமம். நான் உங்களுக்கு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நிறைய ஹிந்தி சேனலில் பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா வந்து இந்த ஹிந்தி சேனல்லாம் கிட்டத்தட்ட 100 மார்க் மேலே போவாங்க. ஸோ அவ்வளோ மார்க்கு நம்மளுக்கு எடுக்கணும் தேவையில்லை. ஒரு 60+ மேலே எடுத்தாலே ஓரளவு போதும், இல்லை 65+ மேலே எடுத்தாலும் போதும். சார் நான் 70 இருக்கேன் 80 இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் 100% வேலை இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லிடுறேன். ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எஸ்எஸ்எஃப் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி கஷ்டமான ஒர்க்காக கொடுத்துருப்பீங்க. சிலர் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எஃப் கொடுத்துருப்பாங்க சிலர். ஸோ நான் வந்து ஒரு 75 மார்க்கோ இல்லை ஒரு 68 மார்க் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 68 மார்க் வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் அவன் எஸ்எஸ்எஃப் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் கொடுத்துருக்கானா அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதே 68 மார்க் இருக்கிற ஒருத்தன் வந்து பிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பான், இல்லாட்டி 68 மார்க் இருக்கிற ஏஆரை ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பான். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வருவாங்க. ஏன்னா இவன் வந்து ப்ரிஃபரன்ஸில் 4வது அடிப்படையில் கொடுத்துருப்பான், இவன் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பான். ஸோ அப்படி ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறவங்களுக்கு தான் அவனுக்கு ப்ரிஃபரன்ஸை கொடுத்துட்டு தான் இவனுக்கு வருவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய மார்க் கம்மியாச்சு, நம்ம வந்து பிஎஸ்எஃப் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன கட் ஆஃபை நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த கட் ஆஃப்குள்ளே இருந்துச்சுன்னா ஓரளவு உங்களுக்கு ஓகே இருக்கும். அப்படி இல்லைனா கூட கவலை இல்லை. ஏன்னா அடுத்து 2025 இடி வருது, இல்லாட்டி இந்த 3 எக்ஸாம் வருது. மேக்ஸிமம் 45 மார்க் 49 மார்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க் இருந்துச்சுன்னா என்சிசி மார்க் ஆட் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி விட்ருங்க.
தேங்க்யூ. உங்களுக்கு இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நன்றி.